ஹலோ ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மூவி தாங்க கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேரு தி மெனு. படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே டெய்லர்னு ஒருத்தனை காட்டிட்டு இருக்காங்க. டெய்லர் கூட மார்கெட்னு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கான். ஆக்சுவலா இவங்க அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் பிரேக்கப் பண்ணதுனால வேற வழி இல்லாம ஒன் டே கேர்ள் ஃப்ரெண்டா மார்கெட்டை கூப்பிட்டு வந்திருக்கான். அந்த நாட்டுல அந்த மாதிரி ஒரு நாளுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கூப்பிட்டு போலாம். அந்த மாதிரி தான் இப்போ இந்த மார்கெட்ன்ற ஒரு பொண்ணை சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். அதுவும் இவங்க சாப்பிட போற இடம் ஒரு தீவுல இருக்கு. அந்த தீவுக்கு போகக்கூடிய போட்டுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ மார்கரெட் சிகரெட் பிடிக்கிறாங்க. அதை பார்த்த டெய்லர், தயவு செஞ்சு சிகரெட் பிடிக்காத, ஏன்னா உன் வாயில் இருக்க டேஸ்ட் கெட்டு போயிடும், அப்புறம் நம்ம சாப்பிட போற இடத்துல உன்னால ஒழுங்கா டேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஆஹா ஓஹோன்னு பேசிட்டு இருக்கான். இதை கேட்டதுமே அவங்க, நம்ம அப்படி எங்க சாப்பிட போறோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு டெய்லர், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு 12 பேர் தான் ஒரு நாளைக்கு சாப்பிட முடியும், அப்படிப்பட்ட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம இன்னைக்கு போய் சாப்பிட போறோம், தலைக்கு 1,00,000 அவங்க கோட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுமே அவங்க 1,00,000 நம்ம என்ன தங்கத்தையா சாப்பிட போறோம் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிறாங்க. அந்த இடத்துக்கு 3 டெக்கீஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் 3 பேர் சாப்பிட வராங்க. அதாவது ஃபுட் ரிவ்யூ, ஃபுட் கிரிட்டிக்ஸ் எழுதுறவங்க 2 பேர் வராங்க. ஒரு ஆக்டர், அவரோட பிஏ, அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பணக்காரர் பேர் ரிச்சர்ட், அவரும் அவரோட ஒய்ஃப், இவங்க எல்லாருமே போட்ல ஏறி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக போய்கிட்டு இருக்காங்க. போற வழியில் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு டெசர்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அதை எடுத்து மார்கெட் சாப்பிட போறாங்க. ஆனால் டெய்லர் அவங்க கையை தட்டி விட்டுட்டு முதல்ல ஃபோட்டோ எடுத்துக்கிறான். ஃபோட்டோ எடுத்துட்டு இப்போ அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்றான். அவங்க, இது சுமாராக தான் இருக்குது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை அப்படின்றாங்க. ஆனால் டெய்லர், இது வேற லெவலில் இருக்குது, இது ஒரு அற்புதம் அப்படின்ற மாதிரி புகழ்ந்து தள்ளிட்டு வரான். இவங்க அந்த தீவுக்கு போய் ரீச் ஆனதுமே எல்லாரோட பேரையும் கரெக்டாக கூப்பிட்டு ஒரு பொண்ணு வெல்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் பேர் கரெக்டாக இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு, சாரி மேடம், இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லை, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உள்ளே வாங்க, ஹேவ் அ நைஸ் டேன்னு சொல்லி உள்ளே கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு போய் அவங்கள அந்த தீவில் இருக்க எல்லா இடத்தையுமே சுற்றி காட்டுறாங்க. பீச்சில் போய் சுற்றி காட்டி அவங்க பீச் எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்ததுமே இவங்க, அவங்க நமக்காக தான் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, இன்னைக்கு நைட் டின்னர் அவர் பிடிக்கிற மீன் தான் நமக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அங்கே இருக்க எல்லாருமே, ஹலோ சார், நிறைய மீன் பிடிங்க, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இப்படியே அவங்க தீவுக்குள்ளே வரும்போது அங்கே இருக்க மரம், செடி, கொடிகள், அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான செடிகள், இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே ஒரு இடத்துக்குள்ளே வராங்க. அந்த இடத்துல தான் கறி எல்லாத்தையுமே பதப்படுத்தி வச்சிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்க கறியை யாருமே தொடக்கூடாதுன்னு சொல்லி அந்த லேடி சொல்கிறாங்க. அங்கே கூட இருக்கவங்களாம், ஏன் இதெல்லாம் தொடக்கூடாது, இது ஏன் இப்படி வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது, இதில் 153 நாள் இந்த கறி எல்லாத்தையுமே நாங்கள் இதுக்குள்ளே பதம் பண்ணி வச்சுருக்கோம், சரியாக சொன்னால் 154வது நாள் இதை எடுத்து நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எல்லாரும், ஏன் நம்ம 154வது நாள் இதை சாப்பிடணுன்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா அப்போ தான் அதுக்குள்ளே இருக்க பாக்டீரியா அதுக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கும், அதை நம்ம சாப்பிடும்போது அது உடனே நம்ம உடம்புல இருக்க பிளட்டு கூட கலந்து நம்மளோட ஸ்பைனல் கார்டில் போய் ஒரு அட்டாக் பண்ணும், நம்ம உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளுமே செயலிழந்து நம்ம பேரலைஸ் ஆகிடுவோம், அப்படிப்பட்ட ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த மீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எல்லாருமே, ஜோக் அடிக்காதீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக அங்கே இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அந்த லேடி அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டு போய் அவங்கள காட்டுறாங்க. அதை பார்க்கறதுக்கே ரொம்பவே மோசமாக இருக்குங்க, ஒரு ஜெயிலை விட ரொம்ப மோசமாக இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல தான் அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற எல்லாருமே தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு தனியாக ட்ரெஸ் மாற்றுறதுக்கு ஒரு இடமும், அவங்களுக்கு தனியாக ரெஸ்ட் ரூம் கூட இல்லைங்க. அவங்க படுக்கிற பெட்டுக்கு பக்கத்துலேயே தான் டாய்லெட் இருக்குது. அதுவும் எல்லாருக்கும் ஒரே டாய்லெட் தான் இருக்கு. பசங்க, பொண்ணுங்க எல்லாருமே அதே இடத்துல தான் தங்கியிருக்கணும். நினைச்சு பாருங்க எவ்வளோ மோசமான நிலைமைன்னு. அந்த இடத்துல தான் அவங்க எல்லாருமே தங்கி சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இது எதுவுமே பெருசாக தெரியல. ஏன்னா இந்த உலகத்திலே பெரிய செஃப்பாக இருக்கக்கூடிய ஸ்லோவிக் கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. அந்த இடத்துல இருந்து இவங்க எல்லாருமே ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு அவங்க கிளம்புறாங்க. அந்த லேடியோட பேர் எல்சா. அவங்க தான் இங்கே சாப்பிட வந்தவங்களுக்கு எல்லா இடத்தையுமே சுற்றி காட்டிட்டு இருக்காங்க. அப்போ டெய்லர் வேகமாக அவங்க கிட்ட போய், அங்கே ஒரு வீடு மட்டும் தனியாக இருக்கே, அந்த வீடு யாருது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க, இங்கே பாருங்க சார், அது நம்ம செஃப்போட வீடு, அந்த செஃப்போட வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு எங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி யாருக்குமே அனுமதி இல்லை, நம்ம ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அந்த ஹோட்டல் பார்க்க செம்ம அழகாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. அந்த ஹோட்டலுக்குள்ளே எல்லாருமே போகும்போது கடைசியாக அங்கே இருக்க ஒரு பெரிய டோரை க்ளோஸ் பண்ணுறாங்க. இதை பார்க்குற நம்ம மார்க்கெட்டுக்கு ஏதோ ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே போய் எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல உட்காந்துடுறாங்க. அப்போது எல்சா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்லாம், ஆனால் யாருமே எக்காரணத்து கொண்டும் ஃபோட்டோ
ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே நாங்கள் தனித்துவமாக பண்ண டிஷ். இது வெளியில் போகக்கூடாது. இது எங்கள் செஃப்புக்கும் பிடிக்காது, எங்களுக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் நீங்கள் எங்கள் சாப்பாடு செய்கிற எல்லாத்தையுமே நீங்கள் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆளாக நம்ம டெய்லர் தான் அங்கே எப்படி சாப்பாடு செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி ஓடி ஓடி போய் பார்க்குறான். இவன் பார்க்கும்போதே தெரியுது இவன் பெரிய ஆர்வக்குளராக இருப்பான்னு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹெட் செஃப் ஸ்னோவிக் வராரு. அவர் வந்ததுமே நம்ம டெய்லர் பறக்கிறான். எல்சா வேகமாக ஹெட் செஃப் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒருத்தவங்க வர வேண்டியது, அவங்களுக்கு பதிலாக மார்கரெட் இவங்க வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ஹெட் செஃப் ஸ்ட்ரைட்டாக திரும்பி நம்ம மார்கரெட் தான் பார்க்குறாங்க. நம்ம மார்கரெட் தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின். குக்கும்பர், மஸ்க் மிலன் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு மாதிரி அழகாக ஒரு சாலட் பண்ணி ஃபர்ஸ்ட் டிஷ்ஷை அவங்க எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அதை கொடுத்ததுமே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்றாங்க, நம்ம ஹீரோயினை தவிர. அதுவும் டெய்லர் சொல்லவே வேணாம், இது ஆஹா ஓஹோ அப்படின்னு வர்ணிச்சுக்கிட்டே சாப்பிட்றான். இதில் அப்படி இருக்குது, இதில் இது இருக்குது அப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இது எதுவுமே நமக்கும் புரியாது, ஹீரோயினுக்கும் புரியாது. கிச்சனில் ஒரு சாஸ் ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்குற செஃப் இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நிமிஷம் ஒரு கிளாப் பண்ணதுமே ஹீரோயினுக்கு திக்குன்னு தூக்கி போடுது. அங்கே இருக்க எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல செஃப் பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருங்க, இப்போ உங்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்க போகிறோம். தயவு செஞ்சு அந்த சாப்பாடை சாப்பிடாதீங்க. ஆமாம், சாப்பிடாதீங்க. அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணாத அளவுக்கு அதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. அதில் இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக நோட்டீஸ் பண்ணுங்க. சாப்பாடை கடமைக்குன்னு சாப்பிடாம எங்களோட உழைப்பு அதில் இருக்கு. அதை நீங்கள் ஒன்று ஒன்றா ரசித்து பொறுமையாக சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சாப்பாடை கொடுக்க சொல்கிறாரு. அவங்க எல்லாருக்குமே பார்த்து பார்த்து ஒரு ஆர்ட் மாதிரி சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த பிளேட்டில் இருக்க சாப்பாட்டோட பேர் தி ஐலாண்ட், அதாவது ஒரு தீவு. அந்த சாப்பாடை பார்க்கறதுக்கே செடி இலை இதெல்லாம் வச்சு ஒரு மலை மாதிரி செஞ்சு அழகாக ஒரு தீவு மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த சாப்பாடு அவங்க கிட்ட போனதுமே எல்லாருமே அதை வேக வேகமாக சாப்பிட்டுக்கிட்டு அவங்கவுங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம டெய்லர் மட்டும் அந்த சாப்பாட்டை அவ்வளோ அழகாக ரசித்து அழுதுகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் ஒன்றுமே பிடிக்கல. ஏன்னா ஹீரோயினுக்கு இதெல்லாம் ரொம்பவே புதுசாக இருக்குது. என்னடா நாம் கேட்ட சாப்பாடு இல்லாமல் அவனா ஒரு சாப்பாடு கொடுத்து அதை சாப்பிட சொல்கிறானே அப்படின்ற மாதிரி அவங்க உட்காந்துருக்காங்க. அந்த கிச்சனில் இருக்க எல்லாருமே ரொம்பவே பரபரப்பாக அவங்களோட அடுத்த டிஷ்ஷை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சடனாக ஒரு கைத்தட்டுற சவுண்டு கேட்குது. எல்லாருமே திரும்பி அந்த பக்கம் பார்க்குறாங்க. ஹீரோயின் இவர் இப்படி தான் கடைசி வரைக்கும் கைத்தட்டிகிட்டே இருப்பாரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி பார்த்தா ஹெட் செஃப் அவரோட செகண்ட் டிஷ்ஷை அவங்களுக்கு தரப்போகிறாரு. அந்த டிஷ்ஷோட பேர் பிரெட். அவர் இப்போ அந்த டிஷ்ஷை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, 12,000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இந்த பிரெட்டு மனுஷங்களுக்கு சாப்பாடாக இருக்குது. நம்மளோட உணவு சங்கிலியில் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த பிரெட்டு தான் அதிகமாக இருக்கும். ஏன் ஜீசஸே பிரெட்டுக்காக தான் ப்ரே பண்ணி பிரெட்டு தான் நமக்கு கொடுத்தாரு. அப்படிப்பட்ட பிரெட்டு நிறைய ஏழை மக்களோட பசியை தீர்த்துருக்கு. ஆனால் அது ஏழைங்களோட பசியை தான் தீர்க்கும். இங்கே சாப்பிட வந்திருக்க நீங்கள் யாருமே ஏழை இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் உங்களுக்கு அந்த பிரெட்டு நாங்கள் தரமாட்டோம். அந்த பிரெட்டை தொட்டு சாப்பிட்ற அந்த சாஸ் டிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நான் உங்களுக்கு சர்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்துக்குமே வெறும் அந்த சாஸ் டிப்ஸை மட்டுமே சர்வ் பண்ணுறாங்க. எல்லாருமே அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இவர் காமெடி பண்ணுறாரா அப்படின்னு. ஆனால் அந்த சாஸ் எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பார்க்குறவங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஆஹா ஓஹோன்னு சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுவும் நம்ம டெய்லர் சொல்லவே தேவையில்லை, இது வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்ருக்கான். ஆனால் அந்த ரிவ்யூ பண்ண வந்தவங்க அதை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்குது, இது சூப்பராக இருக்குது, அது சூப்பராக இருக்குன்னு ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இது எதுவுமே சுத்தமாக பிடிக்கலங்க. அவங்க டெய்லர்கிட்ட டேய் இதை ஏன்டா போய் சாப்பிட்டுட்ருக்கேன், அவன் வந்து உன்னை அசிங்கப்படுத்துகிறான்டா, நீ பிரெட்டு சாப்பிட்றதுக்கு கூட லாக்கி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்லி காட்டுறான், தயவு செஞ்சு அதை சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டெய்லர் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, இந்த மெனுவோட கான்செப்டே இதான், இவர் எவ்வளோ அழகாக சர்வ் பண்ணுறாரு பாருன்னு சொல்லி அதை ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்ருக்கான். அங்கே வந்திருக்க டெக்கீஸ் 3 பேர் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து சாப்பிடாம ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எல்சா அவங்க கிட்டே போய் என்னாச்சு உங்களுக்கு, நீங்கள் ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அந்த டெக்கீஸ் சொல்கிறாங்க, இந்த ஹோட்டலோட ஓனரும் எங்களோட கம்பெனி ஓனரும் ஒரே ஆள் தான். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தா நம்ம எல்லாருமே ஒரே ஆள்கிட்ட தான் வேலை செஞ்சிட்ருக்கோம். யாருக்கும் தெரியாமல் எங்களுக்கு மட்டும் 2 துண்டு பிரெட்டு கொடுங்களேன், நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் எல்சா அதெல்லாம் முடியவே முடியாது, உங்களுக்கு பிரெட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒருத்தரோட காது கிட்ட போய் கொடுக்கறத மட்டும் மூடிக்கிட்டு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இப்படி ஒரு டிஷ்ஷாக இருக்கே அப்படின்னு. ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் கொஞ்சம் கூட தொடாமல் இருக்காங்களா. நம்ம டெய்லர் அதையும் சேர்த்து நானே சாப்பிட்றேன்னு சொல்லி அதை எடுக்க போகிறாரு. அப்போ ஒரு கிளாஸை தட்டி விட்டு கீழே வந்து உடஞ்சிடுது. அப்போ அங்கே வர செஃப் மார்கெட்டை பார்த்து, ஏன் நீங்கள் மட்டும் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கீங்க, தயவு செஞ்சு சாப்பிடுங்க, இதை நாங்கள் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் மார்கெட் இதில்
இதில் ஃபுட்டே இல்லை, இதை எப்படி நான் சாப்பிட்றது? எனக்கு சாப்பாடு கொடுங்க, நான் சாப்பிட்றேன். அப்படின்லாம் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் செஃப் நீங்கள் இதை சாப்பிட்டா தான் உங்களுக்கு நாங்கள் அடுத்த சாப்பாடை சர்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் எனக்கு என்ன சாப்பிடணும்னு தெரியும், நீ எனக்கு என்ன சாப்பிடணும்னு சொல்ல வேணாம், போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே டெய்லர் ரொம்பவே கடுப்பாயிடுறான். உனக்கு எவ்வளோ தைரியம் தான் அவரே அசிங்கப்படுத்தி நீ பேசுவ அப்படின்ற மாதிரி கோவப்படுறான். அதுக்கு அவங்க அவன் வேலை சாப்பாடு செய்கிறது, அவன் அதை மட்டும் செஞ்சால் போதும், எனக்கு என்ன சாப்பிடணும்னு எனக்கு தெரியும், அவன் சொல்லித்தர வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. செஃப் அந்த ஹோட்டல்லே ரொம்ப ஓரமாக உட்காந்து ஃபுல்லாக குடிச்சிட்ருக்க ஒரு வயசான லேடி கிட்ட போகிறாரு. அங்கே போய் அவங்கக்கிட்ட எதையோ ஒன்று சொல்கிறாரு காதில், அது என்னன்னு நமக்கு தெரியல. அடுத்த நிமிஷமே மறுபடியும் கை தட்டுறாரு. இப்போது 3ஆவது டிஷ் சர்வ் பண்ண போகிறாங்க. இந்த டிஷ்ஷோட பேர் மெமரி, அதாவது ஞாபகங்கள். அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த டிஷ்ஷை நீங்கள் எல்லோரும் சாப்பிடும்போது உங்களுக்குள்ளே இருக்க ஒரு ஞாபகம் கண்டிப்பாக வெளில வரும். அப்படி தான் எனக்கும் ஒரு ஞாபகம் வெளில வந்தது. அது என்னன்னா, நான் சின்ன வயசில் இருக்கும்போது டியூஸ்டேஸ்லாம் நாங்கள் வந்து டேக்கோஸ் நிறையா சாப்பிடுவோம். அதாவது இந்த சப்பாத்தியால் ரோல் பண்ணி கொடுக்குற டேக்கோஸ் வந்து அதிகமாக சாப்பிடுவோம். அதனாலே நாங்கள் டியூஸ்டேவை டேக்கோஸ் டியூஸ்டேன்னு சொல்லுவோம். ஒரு நாள் நான் டேக்கோஸ் டியூஸ்டே அன்னைக்கு வீட்டுக்கு ரொம்பவே ஜாலியாக வந்தேன். அன்னைக்கு ரொம்ப நல்லா குடிச்சிட்டு வந்தேன். எங்கள் அம்மா கூட சண்டை போட்டுட்டு இருந்தார். அந்த சண்டை ரொம்பவே அதிகமாக போனதுனால எங்கள் அப்பா ஒரு டெலிஃபோன் ஒயர் எடுத்து எங்கள் அம்மாவோட கழுத்தில் சுற்றி கொலை பண்ண ட்ரை பண்ணார். ஒரு சின்ன பையனாக இருந்த என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அவர்கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், வேணாம் என் அம்மாவை விட்டுடுங்கன்னு. ஆனால் அவர் கேட்கவே இல்லை. வேறு வழி இல்லாமல் அங்கே கிச்சனில் இருந்த ஒரு சின்ன சிசர் எடுத்து அவரோட தொடையில் நான் குத்திட்டேன். அவர் வலி தாங்க முடியாமல் எங்கள் அம்மாவை விட்டுட்டார். ஆனால் நான் அவர் தொடையில் குத்திருக்கிறதுக்கு பதிலாக அவரோட கழுத்தில் குத்திருந்தேன்னா எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்திருக்கும். சரி விடுங்க, நீங்கள் உங்கள் சாப்பாடை சாப்பிட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 3ஆவதாக ஒரு டிஷ்ஷை சர்வ் பண்ணுறாங்க. அது என்னென்னா, ஒரு சிக்கனோட தொடைப்பகுதியை நல்லா ஹீட் பண்ணி பார்பிக்யூ சிக்கன் மாதிரி பண்ணி அதில் ஒரு சிசரை குத்தி எடுத்து வந்து வைக்கிறாங்க. கூடவே அவங்களுக்கு டேக்கோஸும் வைக்கிறாங்க. அதாவது நம்ம லாங்குவேஜில் சொன்னால் சப்பாத்தி. அதை எடுத்து பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஷாக்குங்க. ஃபஸ்ட்டு ஃபுட்டு ரிவ்யூ பண்ணுற அந்த லேடி தான் ஒரு டேக்கோஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே நிறையா ரெஸ்டாரண்ட்டோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே இவங்க தப்பாக ரிவ்யூ எழுதுனதுனால ஒரு க்ளோஸ் செய்யப்பட்ட ரெஸ்டாரண்ட்டோட ஃபோட்டோஸ் தான் அந்த டேக்கோஸ் ஃபுல்லாகவே இருக்குது. இதை பார்த்ததுமே இவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. இது எல்லாமே என்னால் க்ளோஸ் ஆன ரெஸ்டாரண்ட் ஆச்சே அப்படின்னு எடுத்து பார்த்துட்ருக்காங்க. அடுத்து நம்ம டெய்லர் தான். நம்ம டெய்லரோட சப்பாத்தியில் என்ன இருக்குன்னா, அதாவது நம்ம டெய்லரோட டேக்கோஸில் என்ன இருக்குன்னா, இவன் வந்ததுமே எல்லா டிஷ்ஷுமே ஃபோட்டோ எடுத்திருப்பான். ஆக்சுவலாக இவங்க ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இவன் ஃபோட்டோ எடுத்திருப்பான். அந்த ஃபோட்டோவை இவன் ஃபோட்டோ எடுக்கிறதையே ஒரு ஃபோட்டோவாக எடுத்து அதவே அந்த டேக்கோஸில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்ததுமே அவன் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், இதை நம்ம சரி பண்ணணும், நான் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கவா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதறிட்டு இருக்கான். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர். இந்த ஆக்டருக்கு என்ன வந்திருக்குன்னா, அவரோட டேக்கோஸில் அவர் தி ஷைனிங் டாக்டர்னு ஒரு படம் நடித்தார். அந்த படத்தோட போஸ்டர் தான் வந்திருக்கு. ஆனால் அவரை பார்த்துட்டு நான் நடித்ததில் இருக்கிறதுலே மோசமான படம்னா இந்த படம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம டெக்கீஸ் 3 பேர். அந்த டெக்கீஸ் 3 பேருக்கு என்ன வந்திருக்குன்னா, அவங்க கம்பெனியில் அவங்க தப்பு பண்ணி இல்லீகலாக நிறைய பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே அவங்க கிளியராக அந்த டேக்கோஸில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து அவங்க ரொம்பவே மிரண்டு போயிடுறாங்க. ஏன்னா இந்த டீட்டெயில்ஸ் வெளில யாருக்குமே கிடைக்காது. இது எப்படி இவங்களுக்கு கிடச்சிதுன்னு தெரியாமல் அவங்க ரொம்பவே பதறி போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வெளில வந்தால் கம்பெனி பேர் கெட்டு போய் அந்த ஓனருக்கு பெரிய நஷ்டமாயிடும்னு சொல்லி வேற பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க ஒரு டெக்கீஸில் ஒருத்தவன் நம்ம எல்சாவை கூப்பிட்டு, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு கிடச்சிது, இந்த டேக்கோஸில் எப்படி இதெல்லாம் நீங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து எங்களோட மெனுவோட சீக்ரெட் சார், எங்கள் மெனுவோட சீக்ரெட்டை எங்கள் செஃப் வெளில சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த டெக்கீஸ் 3 பேருக்குமே ரொம்பவே குழப்பமாக இருக்குது. சரி விடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. அடுத்தது பார்த்தா ரொம்பவே பணக்கார வயசான கப்புள்ஸ் ஒருத்தவங்க வந்திருக்காங்களே, அவங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா, அந்த தாத்தா அடிக்கடி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வேற ஒரு பொண்ணு கூட வந்திருக்காரு போல இருக்குது. அதாவது ஒரு சின்ன வயசு பொண்ணு கூட வந்திருக்காரு. இவர் இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க கூட சுற்றிட்டு இருந்திருக்காரு போல். அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அந்த டேக்கோஸில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவர் அதை பார்த்துட்டு இது என்னன்னே எனக்கு தெரியல, இது எப்படி இது பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி சமாளிச்சுட்டு இருக்காரு. அதே சமயம் டெய்லர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, நான் செஃப் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு இதெல்லாம் நீ பண்ணாத, அவன் எதுக்கு தேவையில்லாம
தேவையில்லாத வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். முதல்ல இந்த ஃபுட்டு நல்லா இல்ல நீ அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணு. அப்பதான் அவனுக்கு புரியும். அவன் தப்பு பண்றான்றது அவனுக்கு புரியும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா டெய்லர் ஹீரோயின் சொல்றத கேட்காம, "உனக்கு என்ன தெரியும்? அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நான் தானே உனக்கு சாப்பாட்டுக்கே காசு குடுக்குறேன். மூடிட்டு குடுத்தத மட்டும் சாப்பிடு" அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டிர்றான். இத கேட்டதுமே ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க அவங்க. உன்னை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான் அவன். அவன போய் எதிர்த்து உன்னால கேட்க முடியல. சும்மா இருக்க என்கிட்ட சண்டை போடுறியா? அப்படின்னு சொல்லி அவங்க கோச்சிட்டு ரெஸ்ட் ரூம் கிளம்பி போறாங்க. அந்த ரெஸ்ட் ரூம்ல யாருக்குமே தெரியாம ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு அது வழியா சிகரெட் அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க இருக்கிறதோ லேடீஸ் ரெஸ்ட் ரூம். இந்த ரெஸ்ட் ரூம்க்கு நம்ம செஃப் உள்ள வராரு. அவங்க நீங்க இந்த இடத்துக்குலாம் வரக்கூடாது. உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னு கேட்குறாங்க. செஃப் அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஏன் கொஞ்சம் கூட என்னோட டிஷ் எதுவுமே சாப்பிட மாட்ற? உனக்கு என்னதான் பிடிக்கலன்னு சொல்லு. ஏன்னா நீ பண்ணுறது எல்லாமே ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த டிஷ்ஷெல்லாம் பண்ணுற எங்களோட மனசை ரொம்பவே காயப்படுத்துது. நீ ஏன் சாப்பிட மாட்ற? அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஹீரோயின் எனக்கு பசிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவர் நான் தான் இந்த ஹோட்டலோட ஹெட் செஃப் ஸ்னோவிக். எனக்கு நீ யாருன்னு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவங்க என் பேர் மார்கரெட் வெல்ஸ். நான் பக்கத்து ஐலாண்ட்லேருந்து வரேன். இது மட்டும் போதுமா இல்லை உங்களுக்கு என் அட்ரஸ்லாம் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன்னைக்கு நைட்டு நீ இந்த இடத்துக்கு சாப்பிட வந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் சரி வழிவிடு அப்படின்ட்டு அவரை அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க கேஷுவலாக அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இங்கே நடக்க போகிற சம்பவமே வேறு. அங்கே ஒரு பெரிய ஒயிட் ஸ்க்ரீனை விரித்து போட்டு அதில் நிறைய செடியெலாம் வச்சு ஏதோ டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஹெட் செஃப் மறுபடியும் கிளாப் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, இப்போது உங்களுக்கு 4ஆவதா ஒரு டிஷ்ஷை நாங்கள் சர்வ் பண்ண போகிறோம். அந்த டிஷ்ஷோட பேர் மெஸ், அதாவது களைச்சி போட்டுருக்கிறது. இந்த டிஷ்ஷை ரெடி பண்ணது எனக்கு கீழே வேலை செஞ்சிட்ருக்க ஜிராமி. ஜிராமியோட ஆசை என்னென்னா எனக்கு கீழே வேலை செஞ்சு என்ன மாதிரியே வரணுன்றது தான் அவனோட ஆசை. இவன் ரொம்பவே நல்ல குக், சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப நல்ல குக். ஆனால் இவன் ரொம்ப சூப்பரான குக் கிடையாது. இவனால் கனவுல கூட என்ன மாதிரி ஒரு செஃப்பாக வர முடியாது. உண்மைதானே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் ஆமாம் சார் அப்படின்னு மிலிட்ரியில் சொல்கிற மாதிரி சொல்கிறான். எங்களை மாதிரி செஃப்பாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்னு சொல்லி நாங்கள் அடுப்பில் ரொம்பவே கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்து எங்கள் வாழ்க்கையே ஒரு நரகமாக போயிட்டுருக்கு. இந்த நரகத்தனமான வாழ்க்கையை உனக்கு வாழணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்குறாரு. அவன் இல்லை செஃப் அப்படின்றான். அப்போது நீ செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நிமிஷமே அவன் கையில் இருக்க கன் எடுத்து வாயில் ஷூட் பண்ணி இறந்து போயிடுறான். இதை பார்த்ததுமே அங்கே இருக்க எல்லாருமே அலண்டு போயிடுறாங்க. சுட்டதுமே அவன் மண்டையில் இருக்க ரத்தம் பின்னாடி சமைச்சிட்டு இருக்கவங்க மேலே படக்கூடாதுன்னு அவங்க அதை ஸ்க்ரீனை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எல்லாருமே பயந்து அந்த இடத்த விட்டு ஓடணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் செஃப் இதெல்லாம் ஒரு ஷோ, நான் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அமைதிப்படுத்துகிறாரு. ஆனால் இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க, 2 பேரை தவிர. அந்த ஃபுட் ரிவ்யூ எழுதுறவங்க இது உண்மையாலுமே ஷோன்னு நினச்சி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம டெய்லர் அதை ஷோன்னு நம்பி ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. அவங்களுக்கு கண்ணு மொழிலாம் பிதுங்கி போயிடுது. இப்போ தான் அவங்க எல்லாத்துக்குமே அந்த மெஸ்ஸுன்ற ஒரு சாப்பாட்டை சர்வ் பண்ணுறாங்க. அதை எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அங்கே பணக்கார கப்பல் இருக்காங்களே, அந்த வயசான தாத்தா அவர் நான் உடனே இங்கேருந்து கிளம்பணும் வழி விடுங்க அப்படின்னு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஆனால் அங்கே இருக்கிறவங்க யாரும் அவரை விட மாட்றாங்க. அவர் நீங்கள் இப்போ வழி விடலைன்னா பெரிய பிரச்சனையாயிடும்ன்ற மாதிரி சொல்கிறாரு. எல்சா அங்கே இல்லை சார் இந்த தீவுலேருந்து வெளில போகிறதுக்கு போட் எதுவும் இல்லை, ஸோ நீங்கள் வெளில போகிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல என்கிட்ட ஃபோன் இருக்குது, நான் கால் பண்ணால் ஹெலிகாப்டரே என்னை கூப்பிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வெளில போனால் சுச்சுவேஷன் மோசமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அவர் பரவாயில்ல எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ஹேண்டில் பண்ணிப்பீங்களா? எந்த கையால் ஹேண்டில் பண்ணுவீங்க? ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டான்னு கேட்குறாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. சரி நாங்களே சூஸ் பண்ணிக்கிறோம், லெஃப்ட் ஹேண்டாக தான் இருக்கும். அவரோட லெஃப்ட் ஹேண்டை பிடிச்சி அந்த மோதிர விரலை மட்டும் வெட்டிருங்க அப்படின்னு எல்சா சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிறவங்க அவரை பிடிச்சி அவர் லெஃப்ட் ஹேண்டில் இருக்க மோதிர விரலை வெட்டிடுறாங்க. அந்த அதை பார்த்த எல்லாருமே அலண்டு போயிடுறாங்க, 2 பேரை தவிர. அந்த ஃபுட் கிரிட்டிக்ஸ் எழுதுறவங்க அதை பார்த்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்களாம் உண்மையிலுமே சூப்பராக நடிக்கிறாங்கன்னு. ஆனால் இங்கே நடக்கிறது எதையுமே கண்டுக்காமல் அவங்க கொடுத்த சாப்பாட்டை ரசித்து ருசித்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான் நம்ம டெய்லர். ஹீரோயின் கிட்ட வர எல்சா செஃப் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாருன்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே செஃப் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருமா இந்த மெனுவில் இல்லை, இன்றைக்கி நைட்டு நீ இங்கே இருக்கவே கூடாது, ஆனால் நீ இங்கே இருக்க. சரி ஓகே, இப்போ நான் உன்னை கரெக்டான இடத்துல போடணும். நீ அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்ற இடத்துல இருக்க போறியா இல்லை எங்கள் கூட சேர்ந்து சமைக்கிற இடத்துல இருக்க போறியா, நீ தான் அதை முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் உங்கள் கூட இருந்தேன்னா நான் உயிரோடு இருப்பேனான்னு கேட்குறாங்க. இன்றைக்கி நைட்டு நம்ம எல்லாருமே சாக தான் போகிறோம், ஸோ நீ உன் முடிவை சொல்லு, உனக்கு 15 நிமிஷம் டைம் தரேன் அப்படின்னு சொல்லி
ஹீரோயினை அனுப்பி விட்டுறாரு. ரொம்பவே சோகமாக வந்து உட்கார்ற ஹீரோயின் கிட்ட டெய்லர் அவங்க ஏதாச்சும் ஸ்பெஷலாக ரெசிபி உங்ககிட்ட சொன்னாங்களான்னு சொல்லி கேட்குறான். கோவத்தில் பலார்னு ஒரு அறை வைக்கிறாங்க ஹீரோயின். அது மட்டும் இல்லாமல் அங்கே சுற்றி இருக்க எல்லாருமே இங்கே ஏதோ பெருசாக நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. அந்த 3 டெக்கீஸில் ஒருத்தவன் அங்கே இருக்க சேரை எடுத்து கண்ணாடியை உடச்சிட்டு வெளில தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் அங்கே இருக்க கண்ணாடி ஒரு புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி. அதை யாராலுமே உடைக்க முடியல. அவங்க அமைதியாக அவனை கூப்பிட்டுட்டு போய் உட்கார வச்சிடறாங்க. செஃப் மறுபடியும் கைத்தட்டி, இப்போ உங்களுக்கு நான் 5வது டிஷ்ஷை கொடுக்க போகிறேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய டீ. இதை எல்லோரும் நீங்கள் குடிச்சு அமைதியாக ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஏதாச்சும் கேள்வி இருந்தால் இப்போ என்கிட்ட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சுற்றி இருக்குங்க எல்லாருமே ஏன் எங்களை இப்படி பண்ணுறீங்க, நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவர் இங்கே பாருங்கள், இங்கே இருக்காங்களே இந்த ஃபுட் ரிவ்யூ எழுதுறவங்க, இவங்களுக்கு ஏன் இங்கே வந்திருக்குன்னு தெரியாதா? இது வரைக்கும் எத்தனை ரெஸ்டாரண்ட் அவங்க ரிவ்யூ எழுதுறன்ற பேரில் காலி பண்ணியிருக்காங்க. பல பேரோட வாழ்க்கையை அவங்க அழிச்சிருக்காங்க. அதனால தான் அவங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. இங்கே உட்காந்துருக்காரு பெரிய பணக்காரர். இவர் இது வரைக்கும் இந்த ஹோட்டலுக்கு எத்தனை வாட்டி சாப்பிட வந்திருக்காருன்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து ஒரு 5-6 வாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நீங்கள் 11 வாட்டி இங்கே சாப்பிட வந்திருக்கீங்க. ஆனால் ஒரு வாட்டி நீங்கள் வரும்போது நாங்கள் உங்களுக்காக ஸ்பெஷலாக புது புது டிஷ்ஷஸாக கொடுத்துருக்கோம். நீங்கள் அதுலேருந்து ஒரே ஒரு டிஷ் பேர் மட்டும் சொல்லுங்கள். போன வாட்டி சாப்பிட்டது இல்லை இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட டிஷ்ஷஸில் ஏதாச்சும் ஒரு டிஷ்ஷோட பேரை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. கூட இருக்க அவரோட ஒய்ஃப் ஒரு டிஷ்ஷோட பேரை சொல்கிறாங்க. அதையும் அவர் தப்பாக தான் சொல்கிறாரு. இதை கேட்டதுமே செஃப் ரொம்பவே கடுப்பாயிட்டு, நான் இந்த ரெஸ்டாரண்ட்டை எதுக்காக உருவாக்கணும்னு தெரியுமா? எல்லாருக்குமே நான் செய்கிற சாப்பாடு கிடச்சா அவங்களுக்கு அதோட அருமை தெரியாது. இந்த சாப்பாடு குறிப்பிட்ட சில பேர்கிட்ட தான் கிடைக்கணும். அவங்க இதை ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடணும். என்னோட மொத்த உழைப்புக்கும் அவங்க கரெக்டான பர்சனாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் செலக்டடாக இவ்வளோ காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்டை உருவாக்கினேன். ஆனால் பணம் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு எங்களோட உழைப்பு, கலை எல்லாத்தையுமே நீங்கள் மதிக்காமல் போயிடுறீங்க. அதனால தான் நான் உங்களை இன்றைக்கி இன்வைட் பண்ணேன். என்னோடய ரெஸ்டாரண்ட்டில் நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும் இன்றைக்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு கூட அந்த டெக்கீஸ் எல்லாருமே, இது உன்னோட ரெஸ்டாரண்ட் இல்லை, இது வந்து எங்களோட பாஸோட ரெஸ்டாரண்ட், அவர் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர், நீ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான்ப்பா, அவர் தான் ஓனர், ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொத்த தீவோட ஓனரை கடலுக்கு நேராக மேலே தொங்க விட்டு வச்சிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் மட்டும்தான் இந்த தீவோட ஓனராக இருக்க போகிறேன். இவரை ஏன் தெரியுமா நான் கொல்ல போகிறேன்? இவர் என்னோட ரெசிபி, என்னோட ஃபுட்டிலே இது மாற்று, அது மாற்று, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு மாற்றிக்கிட்டே போகிறாரு. ஒரு கட்டத்தில் என்னால் பொறுக்க முடியல. என்னை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறது இவர் ஒருத்தர் மட்டும்தான். இப்போ இவரும் இல்லைன்னா நான் தான் இந்த மொத்த ஐலாண்டுக்குமே ஓனர் ஆகிடுவேன். ஸோ என்னை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை இறக்க சொல்லிடுறாரு. அவர் தண்ணி உள்ள இறங்கி அங்கேயே இறந்து போகிறாரு. இதை பார்க்குற எல்லாருக்குமே நல்லாவே புரியுது இவங்க எல்லாருமே சாக போகிறாங்கன்ற விஷயம். சடனாக ஒரு பெல் சவுண்டு கேட்குது. அதாவது ஹீரோயினுக்கு கொடுக்கப்பட்ட 15 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஹீரோயின் அவரை போய் பர்சனலாக மீட் பண்ணுறாங்க. ஹீரோயினை பார்க்குற செஃப், சரிம்மா முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயின், நீங்கள் சொன்னது சரிதான், நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாது தான், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீ அடிக்கடி அந்த வயசான தாத்தாவே பார்த்துக்கிட்டு இருக்கியே, ஏன் உனக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, அவங்க ஒன் டே கேர்ள் ஃப்ரெண்ட், அதாவது அவங்க ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரி வேலை செஞ்சிட்ருக்காங்க. டெய்லி அவங்கக்கிட்ட ஒரு ஆள் வருவாங்க. அவங்க ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வெளில போயிட்டு வருவாங்க. இந்த மாதிரி தான் ஒரு நாள் அவரும் வந்திருக்காரு. அவரும் ஹீரோயினை வெளில கூப்பிட்டுட்டு போயிட்டு வந்திருக்காருன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போது உனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கா, பிடிச்சி தான் அந்த வேலையை செய்கிறியான்னு கேட்குறாரு. ஹீரோயின் அதுக்கு, நான் ஸ்டார்டிங்கில் இதை பிடிச்சி தான் செஞ்சேன், பட் ஆனால் இப்போ வர எனக்கு அது பிடிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த சமையல் பண்ணுறது பிடிச்சிருக்கா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு அவர், ஸ்டார்டிங்கில் எனக்கும் பிடிச்சிருந்தது, ஆனால் இப்போ நான் சமைக்கிறதை நிறுத்தி கொஞ்சம் வருஷம் ஆகுது, ஏன்னா என் சாப்பாட்டை சாப்பிட்ற அளவுக்கு தகுதியான ஒரு ஆளை நான் இன்னும் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரி விடு, நீ எங்கள் கூட இரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து வெளில போய் மற்றவங்க எல்லாருமே, சரி வாங்க நம்ம எல்லாருமே வெளியில் போகலாம், உங்களுக்கு ஸ்பெஷல் டிஷ் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி வெளில கூப்பிட்டு போகிறாரு. எல்லாருமே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலான்ற ஒரு ஐடியாவோடு இருக்காங்க. அப்போது செஃப் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், இப்போ நாங்கள் உங்களுக்கு சர்வ் பண்ண போகிற டிஷ்ஷை ரெடி பண்ணது எங்கள் டீமில் இருக்க கேத்ரின். இப்போது இவங்களே இந்த டிஷ்ஷை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கேத்ரின் வந்ததுமே, இங்கே பாருங்கள், நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்தேன். நான் சேர்ந்து ஒரே வாரத்தில்
நம்ம ஹெட் செஃப் ஸ்னோவிக் என்னை ரேப் பண்ண ட்ரை பண்ணார். நான் அதை மறுத்துட்டேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் என்னை ரேப் பண்ண ட்ரை பண்ணார். மறுபடியும் நான் மறுத்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அவர் என்னை வேலையை விட்டு தூக்காமல் என்கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேசாமல் இருந்தார். நினச்சி பாருங்கள், நானும் அவரும் ஒரே இடத்துல தான் வேலை செய்கிறோம். அவர் எல்லாருக்கிட்டையுமே பேசுவார், என்கிட்ட மட்டும் பேச மாட்டார். எல்லாருமே என்கிட்ட வந்து இன்னாச்சுன்னு கேட்பாங்க. என்னால் வாயை திறந்தும் சொல்ல முடியாது. அது ரொம்பவே கஷ்டமான நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையை அவர் எனக்கு கொடுத்துருந்தாரு. அதுக்காக நான் இப்போ அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பாக்கெட்லேருந்து ஒரு சிசர் எடுத்து அவரோட தொடையில் சொருகுறாங்க. அப்புறம் அந்த ரத்தத்தை எடுத்து அவரோட ட்ரெஸ்லேயே தொடச்சிட்டு, வாங்க நம்ம இந்த ஃபுட்டை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செஃப் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. செஃப் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருக்க பசங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. 45 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ளே இந்த தீவை விட்டு முடிஞ்சால் தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டதுமே எல்லாருமே தெரிச்சு அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. ஒருத்தவனை தவிர நம்ம டெய்லர் மட்டும் அந்த இடத்த விட்டு போகாமல் அங்கேயே நின்றுட்டுருக்கான். இதை பார்த்ததுமே செஃப், நீ ஒழுங்காக இந்த இடத்த விட்டு ஓடி போடா அப்படின்னு விரட்டி விட்டுறாரு. அவனும் வேண்டா வெறுப்பாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறான். அங்கே இருக்க லேடிஸை எல்லாருமே உள்ளே கூட்டிகிட்டு போகிற கேத்ரின் அவங்களோட டிஷ்ஷை கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டே, உனக்கு நான் ஒரு புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட்டே ஓப்பன் பண்ணி தரேம்மா, தயவு செஞ்சு எங்களை இந்த இடத்த விட்டு தப்பிக்க வைக்க ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கேத்ரின் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நைட்டு நம்ம எல்லாருமே சாகணுன்ற ஐடியாவை கொடுத்ததே நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எல்லாரோட மூஞ்சும் வாடி போயிடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இங்கேருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ண எல்லாரையுமே பிடிச்சி மறுபடியும் உள்ளே கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஹெட் செஃப் டைரெக்டாக நம்ம டெய்லர்கிட்ட தான் வராரு. இங்கே பாரு டெய்லர், இங்கே இருக்கவங்க மாதிரி இல்லை நீனு. உனக்கு நான் எல்லா விஷயத்தையுமே முன்னாடியே சொல்லிட்டேன். இன்றைக்கி நைட்டு இங்கே சாப்பிட வர்றவங்க எல்லாருமே இறந்து போயிடுவாங்கன்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்லி தான் நாங்கள் இங்கே உன்னை கூப்பிட்டோம். உனக்கு அது தெரியும் தானே அப்படின்னு கேட்குறாரு. அவன் ஆமான்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நீ வரும்போது உன்னோட லவ்வர் கூட வரேன்னு தான் சொன்னேன். ஆனால் உன் லவ்வரை விட்டுட்டு இங்கே வேற யாரோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள் செஃப், என்னோட லவ்வர் என் கூட பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா. தனியாக வந்தால் நீங்கள் சாப்பிட விட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் இவங்கள நான் கூப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது இன்னைக்கு உன் கூட சேர்ந்து இவங்களும் செத்துருவாங்கன்னு தெரிஞ்சு தானே இவங்கள நீ கூப்பிட்டுட்டு வந்த அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் ஆமான்னு சொன்னதுமே, இதை கேட்டதுமே ஹீரோயின் கோவத்தில் ஏஞ்சி போய் நம்ம டெய்லர் வாயில 2 வைக்கிறாங்க. ஹெச்எஃப் டெய்லர் கிட்ட, இங்கே பாரு டெய்லர், உனக்குள்ளே நிறைய திறமை இருக்குது. நீ இங்கே உட்காந்து சாப்பிட வேண்டிய ஆள் இல்லை, நீ இங்கே கூட வந்து சமைக்க வேண்டிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த குக்லாம் போடுற ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டு ஒரு பெண்ணாலே டெய்லர்னு சொல்லி எழுதுறாரு. நீயும் இனிமேல் எங்களில் ஒரு ஆள், நீ ஒரு குக் அப்படின்னு சொல்லி, சரி நீ ஒரு குக் தானே, எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு டிஷ்ஷை சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லி அவனை சமைக்க சொல்கிறாரு. ஆனால் டெய்லருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா டெய்லருக்கு சமையலை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவன் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கிட்டு இருந்தான். அவனை சமைக்க சொன்னதுமே டெய்லர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திணற ஆரம்பிக்கிறான். அப்போ செஃப், இங்கே எல்லாமே இருக்குது, உனக்கு என்ன சமைக்கணுமோ அதை சமை அப்படின்னு சொல்லிடுறாரு. இவன் குக் பண்ணுறதுக்காக கிச்சனுக்கு போகிறான். அங்கே இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே தோலை கூட உரிக்காமல் அப்படியே பச்சை பச்சையாக வெட்டுறான். அதை வெட்டி அப்படியே ஒரு இதில் போட்டு அப்படியே கூடவே கொஞ்சம் கறியும் போட்டு ஏதோ ஒரு கேவலமான ஒரு டிஷ்ஷை பண்ணி செஃப் கிட்ட கொடுக்குறான். செஃப் அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு, என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதுலே மகா கேவலமான டிஷ்னா இதான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டதுமே டெய்லரோட கண்ணு 2 ரொம்பவே கலங்கி போயிடுது. ஏன்னா அவன் வந்து இவரை தான் கடவுளாக பார்த்துக்கிட்டு இருக்கான். செஃப் அப்படியே டெய்லரோட காதில் போய் ஏதோ ஒன்று சொல்கிறாரு. அதை கேட்டதுமே அவன் அங்கே இருக்க ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு ரொம்ப மனசோடைஞ்சு அப்படியே நடந்து போகிறான். அவனை யாருமே கண்டுக்காமல் அவங்க வேலையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் செஃப் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போயிட்டு, இங்கே பாருமா, நீ இனிமேல் எங்களில் ஒரு ஆள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபைனல் டிஷ் நாங்கள் சர்வ் பண்ண போகிறோம், அதோட இந்த மெனு முடிய போகுது. ஆனால் இந்த இடத்துல ஒரு பேரல் இருக்கணும். என்கிட்ட வேலை செய்கிற எல்சா இந்த இடத்துல அந்த பேரல் எடுத்துகிட்டு வந்து வைக்க மறந்துட்டாங்க. ஆமாம் தானே எல்சா? ஸோ அவங்களுக்கு பதிலாக நீ தான் இந்த பேரலை போய் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்சா அதுக்கு, இல்லை செஃப், நம்ம ஆளுங்க யாரையாச்சும் அனுப்பி எடுத்துகிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்கட்டும் நம்ம ஆள் தான், அவங்கக்கிட்ட சாவி கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. வேறு வழி இல்லாமல் எல்சா சாவி கொடுக்குறாங்க. மார்கட் அந்த சாவி எடுத்துகிட்டு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இவங்க சுற்றி பார்க்கும்போது கறியெல்லாம் ஒரு இடத்துல பதம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பதம் பண்ணி வச்சுருக்க இடத்துக்கு தான் மார்கட் போய் அந்த பேரல் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த அது கூடவே ஒரு கத்தியும் இருக்கும். நம்ம ஹீரோயின் அந்த கத்தி எடுத்துகிட்டு செஃப் தங்கியிருக்க ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்குள்ளே போய் அதுங்க என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறாங்க. அந்த இடத்துக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரிய வருது, ஒரிஜினலாகவே அந்த ஹோட்டல் இது தாங்க. இவங்களை கொலை பண்ணுறதுக்காகவே புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் மற்ற எல்லாத்தையுமே வச்சு ரொம்பவே பாதுகாப்பாக ரெடி பண்ண ஒரு புது ஹோட்டல்னு அவங்களுக்கு இப்போ தான் தெரிய வருது. அவங்க அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடி எல்சா வந்து நிற்கிறாங்க. எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் மீறுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 பேருக்கும்
செம்மையா சண்டை நடக்க ஆரம்பிக்குது. எல்சா வந்து ஹீரோயின் கிட்ட, "நீ வந்து என்னோட இடத்த பிடிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கியா?" அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்கும் நடுவுல பயங்கரமான சண்டை நடக்குது. கத்திய வச்சுட்டு ஒருத்தர் குத்த ட்ரை பண்றாங்க. ஒரு கட்டத்தில ஹீரோயின் எல்சாவ அடிச்சு போட்டு எல்சாவோட கழுத்திலே கத்தி இறக்கிறாங்க. அப்ப சாகும்போது கூட எல்சா என்ன சொல்றாங்கன்னா, "அந்த இடத்துல அவர் பேரல் எடுத்துட்டு வந்து வைக்கணும்னு என்கிட்ட சொல்லல. அவர் அப்படி சொல்லியிருந்தாருன்னா நான் அத மறந்திருக்கவே மாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஹீரோயின் அவங்கள கொலை பண்ணிட்டோமேன்ற அதிர்ச்சியில என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு டோர் இருக்கு. அந்த டோர் வழியா ஓப்பன் பண்ணி உள்ள போறாங்க. அங்க தாங்க நம்ம ஹெச்எஃப் அவர் எங்க வேலை செஞ்சாரு, எப்படி படிப்படியா முன்னேறி வந்தாரு, அவர் பர்சனல் லைஃப் எல்லாத்துக்கான ஃபோட்டோகிராஃப், அந்த ப்ரூஃப் எல்லாமே வச்சிருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாங்க. நம்ம ஹெச்எஃப் ஒரு காலத்துல ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையில ஹாம்பர்கர் விக்கிற ஆளா வேலை செஞ்சிருப்பாரு. எம்ப்ளாயி ஆஃப் த மந்த்ன்ற அவார்டே வாங்கியிருப்பாரு. அந்த ஒரு ஃபோட்டோல மட்டும் தான் அவர் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருப்பாரு. மத்த எல்லா ஃபோட்டோலுமே அவர் முகம் ரொம்பவே சோகமா தான் இருக்கும். அந்த இடத்துல தான் ஒரு ரேடியோ இருக்கிறத ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரேடியோ மூலியமா போலீஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி அவங்க அங்க மாட்டிக்கிட்டாங்கன்ற விஷயத்த சொல்லிட்டு மறுபடியும் அவங்க ஹோட்டலுக்கே அந்த பேரல தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஹீரோயின் அந்த ஹோட்டலுக்குள்ள வந்த அடுத்த சில நிமிஷத்துலயே அங்க போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் உள்ள வராரு. அவர் அங்க வந்து எல்லார்கிட்டயுமே இங்க யாராச்சும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணீங்களா? இங்க ஏதாச்சும் தப்பா இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எல்லாருமே ரொம்பவே அமைதியா இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. ஆனா போலீஸ் ஆஃபீஸர் அங்க ஆக்டர் ஒருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்ட போய், "சார், நான் உங்களோட பெரிய ஃபேன். உங்களோட படம் ஒண்ணு நான் பார்த்தேன். அந்த டாக்டர் சன்ஷைன்னு செம்ம சூப்பரான படம் சார்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே அவர் வந்து ஒரு ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக ஒரு பேப்பர் குடுக்குறாங்க. அதில ஆட்டோகிராஃப் போடுறதுக்கு பதிலா அந்த ஆக்டர் ஹெல்ப் மீ அப்படின்னு எழுதி குடுக்குறாரு. இத பார்த்ததுமே போலீஸ் ஆஃபீஸர் புரிஞ்சுக்கிறாரு, இங்க ஏதோ பெருசா தப்பு நடக்குதுன்னு. அங்க இருக்க எல்லாரையுமே மிரட்டுறாரு. நம்மள காப்பாத்த போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டாருன்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த போலீஸ் ஆஃபீஸர் டப்புன்னு அவர் கன்ன வச்சு ஒரு கேண்டில் ஏத்துறாரு. இப்பதான் நம்ம எல்லாருக்குமே தெரிய வருது, அவர் போலீஸ் ஆஃபீஸரே இல்ல. அவரும் இங்க வேலை செய்ற ஒரு குக் தான். இவங்க எல்லாருமே வெளில தப்பிச்சு போனா எவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்கன்றதுக்காக ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ட்ராமா பண்ணியிருக்காங்க. இதை பார்த்ததுமே எல்லாரோட மனசும் அப்படியே உடைஞ்சு போயிடுது. ஹீரோயினோட மனசு ரொம்பவே நொறுங்கி போயிடுது. ஏன்னா அவங்க தான் கஷ்டப்பட்டு அந்த ரேடியோவை கண்டுபிடிச்சி பேசினாங்க. இப்போது வேறு வழி இல்லை, எல்லாருமே சாகிறது உறுதியாகி போச்சு அப்படின்னு நினைக்கிற செகண்டில் ஹீரோயினுக்கு சடனாக ஏதோ ஒரு ஐடியா வருது. டக்குன்னு அவங்க திரும்பி இவங்க ஃபஸ்ட் டைம் கிளாப் தட்டுறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, "எனக்கு நீங்கள் கொண்டு வந்த டிஷ் எதுவுமே பிடிக்கல, நான் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணுறேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே செஃப்க்கு அவரோட ஈகோ டச் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. "என்னோட ஃபுட்டில் நீங்கள் என்ன குறை கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்கள்." அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஹீரோயின், "நீங்கள் சமைச்ச டிஷ்ஷில் ஒரு பாசம், ஒரு லவ், ஒரு அக்கறை எதுவுமே இல்லை. ஏதோ கடமைக்குன்னு சமைச்சு தரோன்ற மாதிரி நீங்கள் சமைச்சு கொடுக்குறீங்க. எனக்கு பாசமாக, அக்கறையாக, அன்பாக ஒரு டிஷ்ஷை சமைச்சு கொடுங்க." அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல், "நான் பயங்கரமான பசியில் இருக்கேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. செஃப்க்கு அதை கேட்டதுமே, "உங்களுக்கு பசிக்குதா?" "ஆமாம், ரொம்பவே பசிக்குது." அப்படின்னு. "உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் பண்ணித்தரேன்னு" சொல்கிறாரு. ஹீரோயின், "எனக்கு ஒரு ஹாம்பர்கர் வேணும், அதுவும் ஒரிஜினல் ஹாம்பர்கர் வேணும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஹாம்பர்கர் வேணும். நீங்கள் பண்ணுற மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி இந்த மாதிரிலாம் எனக்கு வேணாம். நல்ல டேஸ்ட்டாக ஒரு சீப்பாக ஒரு ஹாம்பர்கர் வேணும்." அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவர், "கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன். அதுக்கு நான் எவ்வளோ பே பண்ணணும்னு" கேட்குறாங்க. "நீங்கள் வெறும் $10 கொடுத்தா போதும்." அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. $10 ரொம்ப அதிகமாக இருக்குது, கூட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் தாங்கன்னு சொல்லி பேரம் பேசுகிறாங்க. அவருக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. "கண்டிப்பாக." அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த செஃப்பே உட்காந்து அந்த ஹாம்பர்கருக்காக பேட்டி எல்லாத்தையுமே அவரே கைப்பட எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ரொம்பவே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே அந்த ஹாம்பர்கரை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குறாரு. அதை அவங்க சாப்பிட்டு பார்க்குற வரைக்கும் அவர் ஏதோ ஸ்கூல் பையன் எக்ஸாமில் பாஸா ஃபெயிலான்ற ரிசல்ட் வர்ற மாதிரி உட்காந்து வெயிட் பண்ணுறாரு. அவங்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு, "நான் சாப்பிட்டதுலேயே ரொம்ப சூப்பரான ஹாம்பர்கர் இதான். அது மட்டும் இல்லாமல் என் வயிறு இன்னும் ஃபில் ஆகலை. எனக்கு சாப்பிட்டு முடிக்க டைம் வேணும்னு" கேட்குறாங்க. அவருக்கு புரியுது. ஏன்னா இவங்களுக்கு மெனு முடிஞ்சிடுச்சு, இவங்க கடையை க்ளோஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. அவர் அந்த ஹாம்பர்கர் கொண்டு போய் ஒரு பாக்ஸில் போட்டு அழகாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. "நீங்கள் இதை பொறுமையாக வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க." அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, "நீங்கள் தாராளமாக வெளில போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை." அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் அவங்க ஒரு $10 எடுத்து அங்கே டேபிளில் வச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமாக அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஒரு செகண்ட் திரும்பி எல்லாருமே பார்க்குறாங்க. அங்கே இருக்க அந்த பாட்டி மட்டும், "தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுமா." அப்படின்னு சொல்லி கை காட்டுறாங்க. ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வேகமாக வெளில வந்துடுறாங்க. இப்போது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு கேக்கால் செய்யப்பட்ட ட்ரெஸ் மாதிரி ஒன்று போட்டு அந்த இடம் ஃபுல்லாகவே அந்த வெடி மருந்தால் கொட்டி ஒரு மாதிரி அழகாக ஒரு கேக் மாதிரி அலங்கரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்கேருந்து வெளில போய் ஒரு போட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த தீவிலேருந்தே கிளம்பிடுறாங்க. அப்போ தான் நம்ம செஃப் என்ன சொல்கிறாருன்னா, "நம்ம எல்லாருமே வாழ்க்கையில்
நான் வாழ்க்கையில நெறைய தப்பு பண்ணியிருக்கேன். ஆனா, இன்னைக்கு நான் பண்ண போறது ரொம்ப ரொம்ப புனிதமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு, நெருப்பால செய்யப்பட்ட கங்க தன்னோட கையாலே எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் முன்னாடி நின்னு, நான் உங்கள எல்லாரையுமே ரொம்பவே நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அத கீழ போடுறாரு. அந்த இடத்துலயே அந்த அந்த ஹோட்டல் மொத்தமும் அங்க சாப்பிட வந்தவங்க, குக் பண்ண வந்தவங்க எல்லாமே பத்திக்கிட்டு எரியிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கேஸ லீக் பண்ணி வேற விட்டுர்றாங்க. அதனால அந்த ஹோட்டல் வெடிச்சு சிதறுது. இந்த விஷயத்த ஹீரோயின் நடுக்கடல்ல போட்ட நிறுத்திட்டு திரும்பி பார்க்குறாங்க. அதோட அவர் குடுத்த அந்த பர்கர ஃபுல்லாவே அவங்க சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்றாங்க. இதோட இந்த படம் இங்க முடியுது. அதாவது இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லாருக்குமே ஒரே வேலைய திரும்ப 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 செய்யும்போது, லைஃப்ல ஒரு கட்டத்துல ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிக்கும். ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். அந்த கோவத்த அவங்க எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம, சில சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அவங்க லேப்டாப்ப போட்டு உடைப்பாங்க. சில பேர் அவங்க செஞ்சுட்டு இருக்க வேலையில தான் அவங்களோட கோவத்தையே காட்டுவாங்க. அதே மாரி தான் ரொம்ப வருஷமா அந்த செஃப் குக் பண்ணி, குக் பண்ணி, குக் பண்ணி சரியான ஒரு அப்ரைசல், சரியான ஒரு பாராட்டு எதுவுமே கிடைக்காம லைஃப்ல ஒரு பெரிய ப்ரெஷர், கோவம், வருத்தம் இந்த சிச்சுவேஷனுக்கு போனவரு தன்னோட கோவத்த எல்லாத்தையுமே வெளிப்படுத்துறதுக்காக ஃபைனலா ஒரு மெனு ஒண்ணு ரெடி பண்ணி, அந்த மெனு கடைசியில நாம எல்லாருமே சாகணுன்றத ஒரு முடிவா வச்சிருந்திருக்காரு. அதுதான் இந்த படம். இந்த படத்தோட பேரு தான் தி மெனு. நாளைக்கு இது மாரி இன்னொரு நல்ல படத்தோட உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் நான் உங்கள் நண்பன் சுரேன்.